அங்க வந்து சித்ரா கழுத்தை தாலி கட்டுறேன். அதுக்கப்புறம் தான் உன் புருஷனை ரிலீஸ் பண்ணுவேன். புரியுதா? ஏய் கதிர், என்னக்கா சொன்னா? என்ன சொன்னா? சார், அங்க மண்டபத்துக்கு பக்கத்துல வெயிட் பண்ண சொல்லிருக்கான். ஓகே, நீங்க அங்க போங்க, நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன். வா சித்ரா, போலாம். பாய்ஸ், எல்லாரும் அலர்ட்டா இருங்க. அவன் எப்போ வேணாலும் உள்ள வரலாம். ஓகே சார். சித்துமா, நாங்க இப்ப என்ன பண்றது? அவன் உங்ககிட்ட வரட்டும், நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். இது கோவில்னால கன்ஃபியூஸ் பண்ண முடியாது. அதுவும் இல்லாம ஷூட் பண்ணா பப்ளிக்லாம் பேனிக் ஆயிடுவாங்க. அவன் உங்க பக்கத்துல வந்ததும் நான் சாமி கும்பிட்ற மாதிரி அவன் பக்கத்துல வந்து நின்று அவன் நெத்தி போட்டுல துப்பாக்கியை வச்சு லாக் பண்ணி கோயிலை விட்டு வெளியே இழுத்துட்டு போயிடுவேன். இதுதான் நம்ம பிளான். என்ன தங்கம், மாமா பார்த்த சந்தோஷத்துல ஓடி வந்து கட்டிப்பிடிப்பேன்னு பார்த்தா இப்படி முகத்தை திருப்பிக்கிறா? ஓ, லேட்டா வந்தேன் கோமா, சாரி. சித்துமா, இனிமே மாமா கிட்ட இப்பெல்லாம் நடந்து கூடாதுடா. ஏன்னா இந்த இருக்கு பாரு தாலி, இதை நான் கொஞ்ச நேரத்துல உன் கழுத்துல கட்ட போறேன். அதுக்கப்புறம் நீ யார் எனக்கு? பொண்டாட்டி. சரியா? சமத்து. ஏய், பாக்குறதுக்கு ஊம மாதிரி இருந்துகிட்டே இவ்வளவு வேலை பார்த்து வச்சிருக்கியா நீ? உன்னை சும்மா விட மாட்டேன்டி. ஏய் ஏ போலீஸே, இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. நானும் என் ஆட்களும் உடம்புல ஒரு கீரை இல்லாம இங்க இருந்து வெளியில போனோம். நாங்க போறப்ப ஏதாவது போலீஸ் மூலம் யூஸ் பண்ணலாம் நினைச்சா அதுக்கப்புறம் இவ்வளவு உயிரோடே பார்க்க முடியாது. போய் பின்னாடி போ. எங்க ஆளுங்களை முதல்ல விடுறா. வாங்கடா. டேய், நாங்க இங்க இருந்து போற வரைக்கும் நீங்க யாரும் ஒரு அடி கூட எடுத்து வைக்க கூடாது. மீறி வச்சிங்க அவ்வளவுதான். டேய், போய் வண்டியரா. சரி, சீக்கிரம் போடா. ஏய் ஏய், போலீஸையா கூட்டிட்டு வர? இன்னும் 10 நிமிஷத்துல உன் புருஷன் செத்துருவாண்டி. அவன் உயிர் மேல அக்கறை இருந்திருந்தா இவங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்திருப்பியா? இப்ப நான் அவன் கண்ணு முன்னாடியே இவன் கழுத்தை தாலியை கட்டிட்டு அவனை கொலை பண்றத உனக்கு லைவா காட்டுறேன். அத பார்த்து நீ கதறி கதறி அழுகிறத நான் பார்த்து ரசிக்கணும். புரியுதா? ஏய், என்ன துப்பாக்கி கீழே போடு, கீழே போடு. ஏய், போங்கடா. ஏய், பின்னாடி போ. போ. ஏய், பாடி. அக்கா, போன விஷயம் எனக்காச்சு. சித்ராவை பாத்தீங்களா? அவ எங்க இருந்தா? பார்த்தோம் ஜெயந்தி. ஆனா நாங்க முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் பார்க்கும்போது சித்ரா அங்க இல்ல. எனக்கா சொல்றீங்க? எங்க போனா? நாங்க போகும்போது அவ ரெஸ்ட் ரூம் போயிருந்தா. ஹாஸ்பிட்டல்ல தான் அவ இருந்தா. ஐயோ, ஒரு நிமிஷம், நாடியே போயிட்டேங்கா. ஏம்மா, இந்துவும் சித்ராவும் எங்கம்மா? உன் கூட வரலையா? இல்ல மாமா, டாக்டர் நிறைய டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. அவங்க
டெஸ்ட்டுக்கு கொடுத்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் வந்ததும் டாக்டரை பார்த்துட்டு வரதா சொல்லியிருக்காங்க. சரி சரி சரி. ஏமா உன் முகம் பதட்டமா இருக்கு? எதுவும் பிரச்சனையா? ஆ இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. வெயிலில் போயிட்டு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் டயர்டாக இருக்கு. ஓ, அக்கா தண்ணி காப்பி ஏதாவது குடிக்கிறீங்க? ஐயோ இல்லை, அதெல்லாம் வேண்டாம். அக்கா ஏதோ பதட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு. எதையோ மறைக்கிற மாதிரியும் இருக்கே. என்னவா இருக்கும்? கடவுளே, அவங்க போயிருக்கிற இடத்துல எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். என் பொண்ணுக்கும் கருணாவோட உயிருக்கும் எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது. சித்ராவை வச்சு தான் கருணாவை காப்பாற்ற போகிறதா சொல்கிறாங்க. என்னதான் சித்ரா தைரியமாக சரின்னு சொல்லியிருந்தாலும் ஒரு அம்மாவா எனக்கு அதை கேட்டதுலேருந்து மனசு பதப்பதைக்குது. எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சு அவங்க பத்திரமா வீடு வந்து சேரணும். அதுக்கு நீதான் அவங்களுக்கு துணையாக இருக்கணும். நல்லா பாருடி, இப்போ உன் கண்ணு முன்னாடியே லைவா சித்ரா கழுத்துல தாலி கட்டதை காட்டிட்டே உன் புருஷனை கொல்ல போறேன். லைவ்ல நல்லா பாரு. அவளை எதுவும் பண்ணிடாத. நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன். அவளை விட்டுடு. அப்படியா? நீ இவ்வளவு கெஞ்சி கேட்டதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். 2 பேர்ல உனக்கு யார் ரொம்ப முக்கியம்னு சொல்லு. உன் புருஷனா இல்ல இந்த சித்ரா வேணுமா? சொல்ல. எனக்கு 2 பேருமே முக்கியம். ஏய், நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். ஆனா நீ அதை சரியா பயன்படுத்திக்கல. உன்கிட்ட நான் அவ்வளவு சொல்லியும் போலீஸ கூட்டு வந்திருக்க. இப்ப காட்டு நீ நான் உனக்கு யாருன்னு. ஏய், நான் பண்ண தப்புக்கு நீ எனக்கு தண்டனை கூட நான் ஏத்துக்கிறேன். ஆனா அவங்கள விட்டுடு, எதுவும் பண்ணிடாத. சித்ரா பாவம், சின்ன பொண்ணு. அவ வாழ்க்கையை கெடுக்காத. நீ எவ்வளவு கெஞ்சினாலும் உனக்கு மன்னிப்பே கிடையாது. நீ ஏற்கனவே நிறைய தப்பு பண்ணிட்ட. அதனாலதான் உனக்கு எங்க அடிச்சா வலிக்குமோ அதை நான் இப்ப பண்ண போறேன். டேய், போன போடுறா. இங்க நடக்கிறத ஒண்ணு விடாம அவள்கிட்ட காட்டுறா.